வெல்கம் டு Atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு வந்து பன்னீர் பர்ஃபி வந்து செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள் ஒரு 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். அப்புறம் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம 3 வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் பர்ஃபி வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து அப்படியே கையிலேயே வந்து நல்லா இப்படி உதுத்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை துருவணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து உதுத்து வச்சா போதும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து உதுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதும், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து பர்ஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். நம்ம வந்து நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நம்ம வந்து சூடானவுடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரைச்ச பன்னீர் வந்து எடுத்து சேர்த்துடலாம். இதை அப்படியே நம்ம வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாருங்கள், நல்லா இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, ஒட்டாமல் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வணக்கிட்டே இருக்கணும், ஒட்டாமையே தான் இருக்கும், ஒட்டிக்கோன்னுலாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 10 மினிட்ஸ் ஆன அப்புறம் வந்து நம்ம சுகர் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துன மாதிரியே தெரியாது, பட் வந்து நம்ம இதில் 200 கிராம் பன்னீர் வந்து சேர்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே மாவு மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வந்து நான் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், சுகர் நம்ம ஆட் பண்ண உடனே அப்படியே வந்து அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இது இன்னும் வந்து நல்லா கெட்டியாகும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இப்படி நல்லா நம்ம வணக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வேணும்னா வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதனால நான் வந்து இந்த ரோஸ் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டே இருங்க. இது பார்க்க பால்கோவா மாதிரியே இருக்கும். இன்னும் நல்லா அது வந்து கெட்டியாகணும். பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம பாதி கப் மட்டும் சேர்த்திக்கலாம். மீதி பாதி வந்து நம்ம மேலே வந்து தூவுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் இதில் வந்து ஒரு பாதி தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. நான் தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணும்போது அதோட 4 ஏலக்காவையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் வந்து அதில் 4 ஏலக்காவையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சக்கரையும் கூட நீங்கள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி அதில் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று தடவி இந்த மாதிரி போட்டு செட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் ஃபுல்லும் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல, அது ஃபுல்லுமே இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுடலாம். இது வந்து ஒரு 1 hour வந்து நல்லா செட் ஆகட்டும். நல்லா ஆறிட்டு இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து பீஸ் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பன்னீர் இதில் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல்.